நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கம் தகவலை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க எல்லா தப்பும் செஞ்சுட்டு தப்பே செய்யாத மாதிரி ஒரு பக்கம் நல்லவ மாதிரி ஒரு பக்கம் நாடகம் போட்டு வந்தாங்க. இந்த நாடகம் எல்லாமே ஒரு பக்கம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஏன், எதனால, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி பண்ண தில்லாலங்கடி விஷயம் எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே எல்லாரும் ஒரு பக்கம் கடும் கோவத்தில் இருக்காங்க. என்ன ரீசன், அப்படி என்னடா பண்ணாவ, அவள் எந்த ஒரு தப்புமே செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசாட்சி சொன்னா, உங்க மனசாட்சியை போயிட்டு நல்லா செப்புன்னு 4 விட்டு கேளுங்க. ஒரு பக்கம் ரேணுகாவை கொண்டது, மறுபக்கம் மல்லி மேல அவதூறான ஒரு பழியை போட்டது. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த சுடரை யாரா கொலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் கிடைச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதாரம் கிடைச்சிருச்சு. இது பண்ணது பாபு தான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. பாபு எதனால பண்ணாரு அப்படின்ற விஷயமா அவர் ரொம்ப தெளிவா ஒரு பக்கம் அழகா கியூட்டா எடுத்து சொல்லிட்டாரு. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் இந்த ரேணுகா இருக்காங்களா, அவங்கள கொலை பண்ணது யாரு அப்படின்ற விஷயத்த ஒரு பக்கம் உண்மையை உடைச்சு ஆகணும். ஏன்னா இது பின்னாடி விஜய்க்கு பிரச்சனையே வரும். விஜய் வாழ்க்கையில ஒரு பக்கம் சிக்கலா வரும். அது மட்டும் இல்லாம கதிரேசன் ஒரு பக்கம் கேர்ஃபுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் கை நிறுத்தின்னு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா விஷயமும் உண்மையெல்லாம் வெளியே வரும். அது மட்டும் இல்லாம தான் பொண்ணா கொண்டவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி தரணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் தான் இது எல்லாமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உள் மனசு இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை பழி நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீண் பிடிவாதம் பிடிச்சுன்னு இருக்காங்க. ஏமா அவங்ககிட்ட சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன்றா, சொல்லனாலும் திருந்த மாட்டேன், உன்னை வச்சு நீ என்னதான் பண்ணுறது, நீ பண்ண தப்பு எப்பவுமே நீ ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்களேன், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, என் வாழ்க்கையில் நான் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் நடக்கும், இப்படி தான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் பேசி இதை பற்றி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அழகாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவரு ஒரு வேலை செஞ்சாருங்க. என்னடா வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா போறாரு, கோபத்தில் அப்படியே சும்மா ஆக்ரோஷமா ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் பொண்ணு ரேணுகாவை கொலை பண்ணது அந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த ராஜேஸ்வரி மூஞ்சிஞ்செல்லாம் ஒட்டைக்காம போட மாட்டான், அவளை கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டாலே, அவளாம் பொண்ணு, அவளாம் மனுஷ ஜென்மமே இல்லை, அவளாம் மிருகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ராஜேஸ்வரி கண்டுபிடிக்கலாம் பார்த்துக்கலாம். ராஜேஸ்வரி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, கோர்ட்டில் ஆஜராயிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம இங்க இருந்தால் நம்மள அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நம்மளை எப்படி அழிக்கிறது, எப்படி போட்டு பொழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவங்க கிட்ட மாட்டிக்கத்தோட உசாரா சிந்திச்சு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டா நம்மளோட புத்திசாலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகுமாடா, இதுக்கப்புறம் இது கரெக்டா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தினந்தோறும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் எதிர்கொண்டு அதுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்து பயப்பட்டா ஏதான ஒன்று விஷயம் நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் நடக்குமே நடக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிச்சு தும்சம் கிளப்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அதை விட்டு அதை பத்தி நம்ம ஃபீலே பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணுங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம சுடர் இப்போ என்னடா நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த கதிரேசன் இருக்கால, அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு ராஜேஸ்வரி கிளின்னு கிழிச்சு தொங்குறாரு. என் பொண்ணை கொண்டுட்டு இந்த வீட்டிலே இருந்துட்டு என் மாப்பிள்ளை மேலே பழி போட்டு என்னையும் என் மாப்பிள்ளை பிரிக்க பார்த்துருக்கேன், எல்லாம் மனசு ஜென்மமா மிருகணி. ஆமாம், உங்களை வச்சு தான் நான் எப்படி இருந்தாலும் அப்படி இப்படி சண்டை போட வச்சு சொத்தெல்லாம் நான் ஆட்டே போட முடியும், என் வழி கிளியர் ஆனால் அதுக்கு யாரை வேணாலும் நான் அதுக்கு பலியாடாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்க்கையை ஒரு பக்கம் சிந்தனையிலும் குழப்பத்தில் தாங்க போயின்னு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் குழப்பம் திருப்பம் நிறைய முனைகள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எப்படி போய் முடிய போகுது சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெயிட் பண்ண இருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய்க்கு தண்டனை உறுதி, ஏன்னா அவர் வெளியே விட போகிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல வந்து விஜய் மேலே குற்ற வழக்கு இருந்த அந்த ரேணுகா குற்ற வழக்கு மட்டும்தான் இப்போ குறையுதே தவிர, இப்போ அந்த சுடரை கொண்டது விஜய் தான் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால விஜய் இப்போதைக்கு ஒதுக்க விட முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் தான் இருக்காங்க. ஐயோ என்னடா இது இப்படியே சொல்லிருக்கீங்க, இப்படியே பண்ணிருந்தா லாஸ்ட்டில் என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. என்னங்க பண்ணுறது, நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. கடவுளோட வழியே ஒரு பக்கம் வழி தான், அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கிறது தான் நடக்கும். அதனால் இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசனை போனால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படி இல்லைனா எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழாக மாற்று, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையிலேயே குழப்பத்திலேயும் தான் போயின்னு இருக்கு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அந்த சுடர் இருக்காங்களே, அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சிருக்கணும். அவளுக்கு எந்த ஒரு ஆப்பு வைக்காமல் என் வாழ்க்கை விட்டு போயிட்டா அது போனதோட மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஆப்பு வச்சுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நம்ம வாழ்க்கையே ஒரு பக்கம் இப்படி மாட்டு முழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி அழுதுன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் பாபு வந்து மாப்பிள்ளையே நான் வெளியே எடுத்துறேன், நான் தானே தப்பு செஞ்சேன், நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் எந்த உண்மையும் சொல்ல தேவையில்ல, ஒரு அவர்கிட்டையும் தேவையில்ல, நீங்கள் சைலண்டாக இருந்தால் அது போதும் என்ன. ஏன்னா எல்லாமே ஒரு காலத்துக்கு மாறாமல் இருக்காது, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சும்மா யாரும் சொல்ல. அதனால மாற்றம் கண்டிப்பாக வரும், அதுக்காக கொஞ்சம் காத்து இருந்தால் அது தப்பு இல்லை. அதனால் அவசரப்பட்டு நம்ம உண்மையெல்லாம் சொல்லி வளரி இந்த இடத்துல தேவையில்லாம பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு
தீர விசாரித்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதை பேசுறதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் காமெடியாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் அவங்க சொல்கிறதுல உண்மைகள் நிறையவே இருக்குது. அந்த உண்மைகளை நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்கிற லாஜிக் எல்லாமே ஒரு பக்கம் கட்டுப்படி ஆகுதுங்க. சரி, போனதெல்லாம் போச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடடா என்னடா இது அருமையோ அருமை, கருமையோ கருமை அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. சரி, முடிஞ்சதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். இப்போ நம்ம விஜய் இருக்கால, அவர் வெளியே வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வெளியே வர வேண்டிய நேரமும் வந்துச்சு. விஜய் வெளியேவும் வராருங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு ஒரு பக்கம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். விஜய் வெளியே வந்துட்டார், இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இனிமேல் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் கெத்தா மாசா சீனாக இருக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுன்னு இருக்காங்க. இது கண்டினியூ ஆகுமா ஆவாதா, என்ன பண்ண போகிறாங்க, ஏதை பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தரும் விஷயத்தை தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு பூசி போயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, கூடியவர்கள் உங்களுக்கு தெரிவிக்க தான் போகிறேன். நம்மக்கிட்ட அவைலபிளில் நிறைய செக்ஸ் இருக்குது. யாருக்கான வேணும் அப்படின்ற விருப்பப்பட்ட நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தகவல் தருங்க. எல்லோருக்கும் கண்டிப்பாக தரப்படும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்து